நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா, நீங்க டாக்டரா? எதுல நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க? கைனகாலஜி. சின்ன வயசுல இருந்தே உமா ஸ்டடீஸ்ல நம்பர் 1 இருந்தா. கண்டிப்பா அவ டாக்டர் ஆயிடுவான்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆன்ட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் சயின்டிஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி போயிருந்தா உமா இந்நேரத்துக்கு ஏதாவது ராக்கெட் ரிசர்ச் சென்டர்ல தான் இருந்திருப்பா. என்னாச்சுக்கா, உங்க முகத்துல சந்தோஷமே காணும்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளோட நிச்சயதார்த்தத்துக்கு வர முடியலல்ல, அதான் நாம இங்க வந்துட்டோம்ல, அதான் ஒரு மாதிரி ஆயிட்டா. எடுத்துக்கங்க. உங்களுக்கெல்லாம் ஜூஸ் வேண்டாமா? வேணாம். இன்னுமா உன்னோட கோவம் தீரல? நீங்க 2 பேரும் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவங்க கோவம்லாம் தணிஞ்சிடும், நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க போல. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் போல இருக்கு. அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா நீங்க நல்லா அடிச்சிட்டீங்க போல இருக்கே. இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா? ஹேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன், அப்பவாது கோவம் குறையுதான்னு பாக்கலாம். நீ எதுக்கு தேவையில்லாம? அதெல்லாம் வேண்டாம். குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற டீச்சர் தானே நான். அவங்க முகம் வாடி போச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில சமயம் நம்ம கொஞ்சம் ஆறுதலா பேசினா போதும், அவங்க கோவம்லாம் காணாம போயிடும். ஏய் இல்லம்மா, வேண்டாம். சாரி தீபன், நான் போய் பேசதான் போறேன். அக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹாய் குட்டீஸ், நீங்க 2 பேரும் ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சும்மாதான் உட்கார்ந்திருக்கோம். அம்மா குட் கேர்ள், கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொல்றியே. உனக்கு என்னாச்சுப்பா? நீயும் குட் பாய் தான், அழகாவும் இருக்க. ஆனா யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா பதிலே சொல்லாம ஓடி போயிடுற. கொஞ்சம் கோவம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆமா, நான் அப்படிதான். அக்கா, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, நான் அப்படிதான். என்ன இப்படி 3வது மனுஷங்களை கூப்பிடுற மாதிரி அக்கான்லாம் கூப்பிடக்கூடாது, ஆன்டின்னு கூப்பிடு. உங்க தீபன் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க போறவ தான் நான். உங்க தீபன் அங்கிளோட ஒய்ஃபை இப்படி அக்கான்னு கூப்பிடுவாங்களா என்ன? இதை பத்திலாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தது இல்லையா? யார் எப்படி கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆளை தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அதனால நமக்குள்ள எந்த பந்தமோ இல்ல, சொந்தமோ இல்ல. என்னப்பா நீ அப்படி சொல்லிட்ட? அந்த ஆளுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்ல. இல்ல அங்கிளா. இங்க பாருப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. குறும்புத்தனமா அட்டகாசமா பண்ணா வயசுல பெரியவங்க அடிக்கவும் திட்டவும் தான் செய்வாங்க. அது உங்க மேல இருக்க அக்கறையில செய்யறது. அது உங்க நல்லதுக்கு தானே. அதுக்காக அவங்கள யாராவது இப்படி மரியாதையெல்லாம் பேசுவாங்களா? அதனால இப்ப யார் அடிச்சிருக்காங்கன்றீங்க? தீபன் அங்கிள் அடிச்சிட்டாங்கன்னு நீ இவ்வளவு கோவமா இருக்க? யார் சொன்னாங்க இந்த கதைய? தீபன் அங்கிள் தான் சொன்னாரு. அது பொய்யான கதையா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள் சொன்னது எல்லாமே பொய். அரியெல்லாம் விழுந்து இருக்கு. ஆனா கடைசிது எனக்கு இல்ல, அந்த ஆளுக்கு தான். ஒரு தடவை பேட்டால அடிச்சேன், கன்னத்திலயும் அடிச்சேன், வாயில ரத்தமும் வந்திருக்கு. அது அப்பாவை பத்தி குத்தம் சொன்னதுக்காக. 2வது தடவை அவன் மண்டையிலே அடிச்சிருக்கேன். அது எதுக்காகன்னு நான் சொல்லல, நீங்க அவங்கிட்டே கேளுங்க. நீ சும்மா அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்கள நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன். பொய் சொன்னா நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன். நான் சொன்னதெல்லாம் பொய்யான்னு அவகிட்ட கேட்டு பாருங்க, எல்லாம் அவளுக்கு தெரியும். உண்மைதான் ஆண்டி, அப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த தீபன் அங்கிள் ரொம்ப மோசமான ஆளு. அக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க அந்த ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஆமா, உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா? உங்களுக்கு இவன் தான் கிடைச்சானா?
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஆளுக்கு வெக்கமே இல்லை. இவ்வளவு நாளா எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தா. எங்க அப்பா இருந்தப்போ எங்க அப்பா அவனை அரிசி வெளியே தள்ளிட்டாரு. போன தடவை வந்தப்போ அம்மா அவனை திட்டி விட்டாங்க. வெக்கமில்லாம வந்திருக்கா பாருங்க. உங்க மேல எங்களுக்கு எந்தவித கோபமும் இல்லைக்கா. அந்த ஆள் மேலதான். அப்புறம் அக்கா, அந்த ஆள் இருக்கான் பாருங்க. என்ன உங்க காம்ப்ரமைஸ் மீட் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏன் எங்கேயும் நின்றுக்கிட்டு இருக்க? உள்ள வா. உள்ள வந்து உட்கார சொல்ல வேண்டிய ஆளு நீங்க இல்ல, உமா அக்கா தான். நீங்க கவலைப்படாதீங்கக்கா. சாரி, நாங்க கிளம்புறோம். நான் சாரி சொன்னது உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு தான். திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? எனக்கு புரிஞ்சிடுச்சு. குழந்தைங்க என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. தீபன் கூப்பிட்டதும் நான் கிளம்பி வந்துட்டேன். வேற என்ன பண்றது, நான் வந்துதானே ஆகணும். தீபன் வா போலாம், நம்ம கிளம்பலாம். அஞ்சு, குழந்தைங்க ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு தீபன், போலாம். அப்போ நீ அஞ்சுதா கிட்ட அப்படி என்ன சொன்ன? அவ எதுக்கு திடீர்னு கிளம்பி போயிட்டான்? பயப்படாதீங்க, நான் உண்மையை மட்டும் தான் சொன்னேன். உண்மையை சொல்லணும்னு தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. என்னாச்சு? திடீர்னு ஏன் ரொம்ப அப்செட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லை. அந்த பசங்க ஏதாவது தப்பு தப்பா சொல்லிட்டாங்களா என்ன? ஏதோ சொல்லியிருக்காங்க, நான் அப்பவே நினைச்சேன். ஏன் நீ இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? என்னோட மூடே போச்சு. அஞ்சு, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. சொல்லவா? இல்ல, நான் கேக்குறேன். சரி கேளு. கேட்காம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறதால என்ன பிரயோஜனம்? அந்த பசங்களோட அம்மாவை, அதாவது உமாக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க பிளான் பண்ணீங்களா என்ன? என்ன பதிலே காணும்? பதில் சொல்லு. அப்படி கேட்டினா வீட்டாளுங்க பேசி முடிச்ச ஒரு உறவு தான் அது. பல காரணத்தால அது நடக்காம போயிடுச்சு. உமா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், சரிதானே? ஆமா, 10-11 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அந்த பையன் சொல்றத பார்த்தா உங்களுக்கு இப்பவும் அப்படி ஒரு விருப்பம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி பேசுறான். அந்த காரணத்தினால அவங்க ஹஸ்பண்ட் அந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு உங்களை வார்ன் பண்ணதாவும் சொல்றான். 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துக்காக என்ன ஆனாலும் அந்த குழந்தைகளுக்கு உங்க மேல கோவம் வர வாய்ப்பே இல்லையே. நீங்க கண்டிப்பா எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஐம் ஷூர். இங்க பாரு, அந்த பசங்க சொல்றதெல்லாம் கண்ண மூடி நம்பிக்கிட்டு நீ என்ன சந்தேகப்படாத. இல்ல, என்ன விஷயம் நீங்களே என்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தான், உமாவோட பழைய ஹஸ்பண்ட் பாலு. சரி, உங்களுக்கு தான் செட் ஆகலன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க? யாரை காட்டுறதுக்காக? நம்மள எதிர்பார்க்காதவங்களோட விருப்பமே இல்லாத வீட்டுக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது. அதான் மரியாதைன்னு எனக்கு தோணுது. நாம உமாவை பார்க்க தான் போனோம். அந்த வீட்டில் இருக்கிற சண்டை சச்சரவெல்லாம் இதால மறந்து போகட்டுமேன்னு நினைச்சேன். அதுல எந்த தப்பும் இல்லைல்ல. நம்மளோட இன்டென்ஷன் தப்பு இல்லைங்கிறப்போ என்ன பிரச்சனை வரப்போகுது? மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்கன்னு என்னால சொல்ல முடியாதுல்ல. நீங்க சொல்றதை இப்ப கேட்டுட்டு நான் சும்மா இருக்கேன். என்ன நீ அப்படி சொல்லிட்ட? உனக்கு தெரியாம என் மனசுக்குள்ள ஏதாவது இருக்கும்னு நீ நினைக்கிறியா? அது என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் டெஃபினட்டா சொல்றேன். அப்படி ஒண்ணு இல்லாம இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. ஹலோ அப்பா. அம்மாடி, என்ன தூங்கிட்டியா?
இல்லப்பா, இனிமே தான் தூங்க போறேன். நான் எதுக்கு இப்போ கால் பண்ணேன்னா தீபன் அங்கே வந்திருந்தாரான்னு தெரிஞ்சுக்க தான். அத போய் என்கிட்ட எதுக்குப்பா கேக்குறீங்க? வந்த விஷயத்த அந்த ஆளே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லாம இருப்பானா என்ன? அது அம்மாடி. அப்ப சொல்லிட்டான்ல. ஆமாம்மா, உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் அவன் அங்கே வந்திருக்கான். அதை பற்றி என்கிட்ட சொன்னான், அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் அந்த ஆள் இங்க வரலப்பா. அவன் வேற கல்யாணம் பண்ணிக்க போறான்னு என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லல. உங்களுக்கு புரிய வைக்க தான் பண்ணிருக்கான். அதுதான் ஒரே காரணம். நீங்க தானே அவனுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீ என்ன குத்தம் சொல்றியம்மா? கண்டிப்பா இல்லப்பா. நீங்க இதை செய்யறது என் வாழ்க்கையில இருந்து அவன் ஒரேடியா தொலைஞ்சு போகணும் தான் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தீபனுக்கு என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ எந்த உரிமையும் இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் இருக்காது. நீ நினைச்சா மட்டும் அவனை அப்படியே அவாய்ட் பண்ண முடியாதும்மா. தீபனும் மகேஸ்வரியும் ஒன்றா சேர்ந்து நின்னாங்கன்னா உன் வாழ்க்கையிலையும் உன் குழந்தைங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஏன்பா நீங்க இப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அம்மாவும் தீபனுமா? அப்படி உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட சாலிடான எவிடன்ஸ் எதுவும் இல்லைம்மா. ஒருவேளை நடந்த சம்பவம் எதிர்பார்க்காம நடந்ததாக கூட இருக்கலாம். இருந்தாலும் நீயும் பாலுவும் பிரிஞ்சு போகணுன்னு ஆசைப்பட்டவங்க தான் அவங்க 2 பேரும். கடைசியில் அது அப்படியே நடந்து போச்சு. இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்பா, ஒரு விஷயம் நான் கேட்கட்டுமா? இந்த விஷயத்துல ஏதாவது சதி வேலைய அம்மாவும் தீபனும் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதாப்பா? அப்படி சந்தேகப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஏதாவது காரணம் இருக்காப்பா? அதான் சொன்னேன்ல, அப்படி என்னால் உறுதியாக சொல்ல முடியலம்மா. இப்போதைக்கு தீபனும் மகேஸ்வரியும் சண்டையில் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு பணம் ஒரு காரணமாக கூடாது, அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கும்போது உங்க கையில ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்திருக்கணும்ல? பேங்க் டிரான்சாக்ஷன் தானம்மா, அதுவே ஒரு எவிடன்ஸ் தானே. அது மட்டும் பத்தாதுப்பா. நீங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்குங்க. கடனா தான் அந்த பணத்தை வாங்குறான்னு எழுதி வாங்குங்க. வேற ஒன்றும் இல்லப்பா. நாளைக்கே அவன் ஏதாவது மாத்தி பேசினான்னு வைங்க, அதை ப்ரூவ் பண்ண எவிடன்ஸ் வேணும்ல? இப்போ எப்படிம்மா நாம அதை பற்றி அவங்ககிட்ட சொல்றது? நான் தான் அவனுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேனே. என் மனசுல பட்டதை சொன்னேன், அப்புறம் உங்க விருப்பம். அந்த வீட்டோட கடனை நான் உயிரோட இருந்தால் கட்டி முடிச்சிருவோம்மா. அப்படி இல்லைனாலும் மங்களம் வீடோட சொத்து முழுக்க உனக்கு தானம்மா. அது எல்லாம் உனக்கு மட்டுமே உரிமையானது. சொத்து காசுக்காக நான் இதை சொல்லல. நான் தான் சொன்னேன்ல, நீங்க செய்யறது முட்டாள்தனமா போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதான். எனக்கு புரியுதும்மா. நான் இனிமே யோசிச்சுதாம்மா செய்வேன். ஏ சைட்ல இருந்து எந்த இடைஞ்சலும் இருக்காதுப்பா. பாலு ஏதாவது சொன்னா மட்டும்தான் இதுல பிரச்சனை வரும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிம்மா. இந்தா குழம்பு ஊத்துட்டுமா? என்ன பாலு? கொஞ்சமாவே. என்ன மச்சான், இன்னைக்கு சீக்கிரமா உட்காந்துட்ட? என்னைக்கும் சாப்பிட்ற டைம் தானே, நீ தான் லேட்டாக வந்திருக்க. லேட் பண்ணல, நானும் உட்காந்துடுறேன். ஓகே. அடியே உட்காருடி. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். இல்லனா குழம்பு தண்ணின்னு சொல்லி அடிக்கடி எழுப்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, எடுத்துட்டு வரேன் இருங்க. சார். டாக்டர் சார். சார். யார் இந்த நேரத்துல? போய் பாருங்க. யாரு? என்ன விஷயம்? டாக்டர் இல்ல? இருக்காரு. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நாங்கள் இன்னைக்கு காலையில் கூட டாக்டரை பார்க்க வந்திருந்தோம். உங்கள் மெடிக்கல் ஸ்டோருக்கு கூட வந்திருந்தோம் மருந்து வாங்க. ஞாபகம் இல்லை? இல்லை, இப்போ என்ன பிரச்சனை? பாப்பாவுக்கு காய்ச்சலாக இருக்கு. மருந்து கொடுத்தப்போ கொஞ்சம் குறைஞ்சிது. ஈவினிங்ல இருந்து ஒரே காய்ச்சலும் வாமிட்டுமா இருக்கு. அது வரைக்கும் வெறும் ஜுரம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். இருங்க, இப்போ வரேன். சரி. யார் வந்திருக்காங்க? இல்ல மச்சான், காலையில ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்கல்ல, அவங்க இப்ப மறுபடியும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்காங்க. கன்சல்டிங் ரூம்ல அவங்களை உட்கார வைங்க, நான் வந்துடுறேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க.
ச்சே, என்ன கடைசியில் இப்படி ஆயிடுச்சு? எனக்கு என்னாச்சு? எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன பிரச்சனை? நீங்க ஏதாவது மருந்து மாத்தி கொடுத்துட்டீங்களா என்ன? நீ சும்மா என்ன பயமுறுத்தாம போடி. எக்ஸ்ட்ரா மருந்து ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல, ஒரு டானிக்கும் ஒரு சில மாத்திரையும் எடுத்து கொடுத்துருப்பேன். ஐயோ கடவுளே, ஒடி கொத்தாதடி, மச்சான் காதுல விழுந்துற போகுது. ஏதாவது மருந்து கொடுத்து மச்சான் காப்பாத்திடுவேன். உங்களை காட்டுமா? நாக்கு நீட்டுமா? பாப்பா என்ன சாப்பிட்டா? சாப்பாடு எதுவும் சாப்பிடல, பாலும் பிரெட்டும் மட்டும்தான் கொடுத்தோம். எப்ப இருந்து வாந்தி எடுக்கிறா? ஈவினிங்ல இருந்து. நீங்க கொடுத்த மருந்து சாப்பிட்டதுல இருந்தா அவளுக்கு வாமிட் வருது. அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே. அது வரைக்கும் வெறும் ஜுரம் மட்டும்தான் இருந்தது. நீங்க வாங்கின மெடிசன் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. பிரிஸ்கிரிப்ஷன் காட்டுங்க. இந்த மெடிசன்லாம் எங்க வாங்குனீங்க? உங்க மாமாவோட மெடிக்கல் ஸ்டோர்ல தான் சார். என்னாச்சு டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மெடிசன் கொடுங்க. இந்தாங்க, இப்போதைக்கு இதை மட்டும் கொடுங்க. வாமா. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? வேற மருந்து கொடுத்தாரு. வேற ஏதாவது சொன்னாரா என்ன? இல்ல, உங்ககிட்ட வாங்கின மருந்தெல்லாம் செக் பண்ணாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல, வேற மருந்து கொடுத்தாரு. சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். ஆமா. எங்க ஏதாவது பிரச்சனை ஆகுமா? ஐயோ என்னங்க. நீங்க தான் இந்த மருந்தெல்லாம் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தீங்களா? அது கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீ என்னடா அவரையே கேள்வி கேட்கற? அந்த அளவுக்கு ஒன்றும் நீ பெரிய ஆள் ஆகல, பெருசா கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசல, இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா கேட்டியா? அவனோட ஆணவத்தை பாத்தியா? இந்த ஆளா? இந்த வீட்டுல பெரியவங்க யாருமா? அவர் தானே. இறந்து போன அப்பா ஸ்தானத்துல இருக்கிற இவரை பார்த்து என்ன பேசுற பாத்தியா? நீ பேச்ச மாத்தாதக்கா. நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, அவர் இடத்துக்கு யாரும் வர முடியாது. மாமாவுக்கான இடம்ங்கிறது உன்னோட புருஷங்கிறது தான். நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இந்த மருந்த நீங்க தானே மாமா அந்த பேஷண்ட் கிட்ட கொடுத்தது? ஆமா, நான் தான் கொடுத்தேன். யாருக்கிட்ட கேட்டுட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டோரை நடத்திட்டு வர்ற நீங்க எந்த அதிகாரத்துல நான் கொடுத்த மெடிசன்ஸை மாத்தி வேற மெடிசன்ஸை எப்படி கொடுத்தீங்க? எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். தலை குனிஞ்சு நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்னடா பெருசா சொல்லிடுவ? 2 மருந்து சேர்த்து கொடுத்துட்டா அது குடும்பத்துக்காக தானே. இவர் யாருக்கு சாப்பாடு போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? எனக்கா இல்ல அம்மாவுக்கா? எனக்கு இப்ப பதில் தெரிஞ்சே ஆகணும், இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுவா. மச்சான், நீ ஒன்றும் சும்மா கோவப்படாத.
எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் 2-3 மருந்து சேர்த்து எழுதுங்கன்னு. நீ எழுதுனியா? ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கடனுக்கு மேல கடன். அதுக்காக நான் எழுதுனதை மாத்துவீங்களா? கூட வேற மருந்தை சேர்த்துப்பீங்களா? சில சமயம் அப்படி செஞ்சுதான் ஆகணும். மச்சான், நீ அதெல்லாம் கண்டிக்காத. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு பேனா கையில இருக்குங்கிறதுக்காக டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை யாராலையும் மாத்த முடியாது. அதுல எழுதணும்னா அதுக்கான தகுதி வேணும். ஒவ்வொரு மருந்து எழுதும் போதும் ஒரு நல்ல டாக்டரோட மனசுல தன்னோட பேஷண்ட் குணமாகணுங்கிற ஒரு வேண்டுதலும் இருக்கும். அப்படி ஒரு டாக்டர் எழுதுற ஒவ்வொரு மருந்துக்கும் இன்னொருத்தவங்களோட உயிருக்கான மதிப்பு இருக்கு. அதை எதையும் புரிஞ்சுக்காம காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கேவலமான வேலையை இந்த நிமிஷமே இப்பவே நிறுத்துங்க. இனிமேல் என்னோட எந்த பேஷண்ட்டும் உங்க மெடிக்கலுக்கு வரமாட்டாங்க. வரவும் நான் விட மாட்டேன். டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவரே கை நீட்டி அடிச்சிருக்க? இவர் பண்ண வேலைக்கு அடிக்கிறது மட்டும் இல்ல, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கிறதுனால தானே இவ்வளவு பேசிட்டு இருக்க நீ? இனி ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். வேண்டாம், இருக்காத, அதான் நல்லது. ஓ, ராத்திரியோ பகலோ எப்ப வேணாலும் போ. அவன் என்ன சொல்றான்னு கேட்டியாமா? இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். நீங்க தனியா இருந்து அனுபவிங்க. லதா, தேவையில்லை. அவரை கை நீட்டு அடிக்கும் போது கூட நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. அவனை விட எத்தனை வயசு மூத்தவரு இருந்தாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ற. நான் என்னமா பண்றது? ஒண்ணுமே செய்யல, இனிமேலும் செய்ய வேண்டாம். நாளைக்கு விடிஞ்சதும் வீட்டை விட்டு போயிடுறோம். அடியே, தேவையில்லம்மா. இனிமே எதுவும் நீங்க பேச தேவையில்ல. நீங்க வாங்க. இவங்களுக்கு நம்மளை விட அவன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்பா? வேண்டாமா, எதுவும் பேசாதீங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். இந்த விஷயத்துல யாரும் தலையிட வேண்டாம், போதும். சரி, நான் தலையிடல, நான் போறேன். அம்மா, என் மேல உங்களுக்கு கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பெத்த பிள்ளைங்கிற உரிமையில தான் அம்மாக்கள் கேட்கவோ சொல்லவோ வருவாங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசின பிறகு பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, நீங்க என்கிட்ட என்னனாலும் கேட்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்துல நான் உங்க பிள்ளை மட்டும் இல்ல, ஒரு டாக்டரும் கூட. என்னால அந்த தப்பை மன்னிக்கவே முடியாது. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான். மச்சானா இருந்தாலும் உன் அண்ணன் ஸ்தானம் இல்ல. மாப்பிள்ளைய நீ அரைஞ்சது ரொம்ப தப்பு. கண்டிப்பா இல்லம்மா. நான் எழுதி கொடுத்த மருந்தை திருத்தியோ சில மருந்துகளை கூட சேர்த்தோ கொடுக்கறனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? மருந்தை மாத்தி கொடுத்து எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. நடக்க முடியாம போனவங்க, கண் பார்வையை பறி கொடுத்தவங்க, காது கேட்காதவங்க, பலவிதமான உடல் உபாதைகள் வந்தவங்க, படுத்த படுக்கையானவங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய பொறுப்பும் காரணமும் யார் தெரியுமா? ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான். அவர்கிட்ட பேனா இருந்ததுன்னு எழுதிட்டாரு. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு போராடி இருப்பேன்னு தெரியுமா? அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இன்னைக்கு மட்டும் அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். என்னோட டாக்டர் பொறுப்பையும் அவங்க புடிங்கி எறிஞ்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இழந்து நான் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்படுறத நீங்க பார்க்கணுமா? இது பாரு, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் யோசிக்கல. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே நீங்க இதுல தலையிட வேண்டாம்னு சொன்னேன். ஆனா பாலு, லதாவும் மாப்பிளையும் வீட்டை விட்டு போறேங்கிறாங்க. செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை கிடைச்சதா நினைச்சு மறந்துட சொல்லு. எதுக்கு அவங்க வீட்டை விட்டு போகணும்? மாப்பிள்ளைக்கு அது பெரிய அவமானம் தானப்பா. அது அப்படிதான். இல்லனா நாளைக்கு இதே தப்பதான் பண்ணுவாரு. அவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டும் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியே இல்லாம தான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்குன்னு அவர் எப்படி பேசினாரு? அப்ப மட்டும் நான் அறையலனா நாளைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து எழுதி கொடுக்கறதுக்கான தகுதி எனக்கு இல்லம்மா. இந்த விஷயத்தை பத்தி நான் என்னன்னு சொல்றது? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், இப்போதைக்கு அதான் நல்லது. நீங்க போய் தூங்குங்க. நாளைக்கு பொழுது விடியும் போது ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நம்புங்க.
நீங்க எங்க போறீங்க? நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் போகணும். அப்ப நாம இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போகலையா? போலாம்டா, மத்தியானமா போகலாம். ம். நீ ஒரு 12 மணிக்குள்ள இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துரு, அங்கிருந்து போயிடுறோம். சரிக்கா. நீயும் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போயிடு. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வந்தா போதும். எனக்கு திடீர்னு சொல்றீங்க அக்கா? நீங்க பாலசர் வீட்டுல தங்க போறீங்களா? அது வந்து நான் அங்க தங்க போறதில்ல. அம்மா நீங்களும் வரேன்னு தானே சொன்னீங்க. நீங்களும் அங்க தங்கணும். உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன்னு தானே சொன்னேன். பாலுவை ஒரு தடவை பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துடுவேன். அப்புவை கூப்பிடுறதுக்கு மறுபடியும் வருவேன். அக்கா நீங்க அது வரைக்கும் தனியாவா இருக்க போறீங்க? அப்போ நான் எங்கேயும் போகலக்கா. நீ இங்க இல்லனாலும் ராத்திரி 2 பேரும் தனியா தானே இருந்தாகணும். இந்த வீட்டு ஆம்பளை தான் இப்ப பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிட்டாரே. ஓ, அப்ப இவ்வளவு நாள் நான் தான் உங்களுக்கும் மீனுக்கும் ப்ரொடெக்ஷனா? ஆளை பாரு, இவர் பெரிய பிளாக் ஹெட் கமாண்டோ. அக்கா நீங்க எங்க தங்குறீங்கன்னு சொல்லவே இல்ல. நான் அம்மா வீட்டுக்கு தான் போறேன், கொஞ்ச நாள் அங்க தங்குறேன். அது சரியான பிசாசு பாட்டியாச்சே. அதான் நானே யோசிக்கிறேன், என்ன பண்றது? என்ன அங்க முணுமுணுன்னு? சரி மீனு, நான் சொன்னபடி செஞ்சிரு. இவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு நீ ரிலாக்ஸா கிளம்பு. நான் சாயங்காலமா கிளம்புறேன்க்கா. நான் 1 மணி நேரத்துல போயிடுவேன்க்கா. 2 பேரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னா நம்ம இன்னைக்கு அப்பா கிட்ட போறோம் தானே? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அவங்க சண்டையை தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க 2 பேரும் இங்க வரணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்லாமு சரி சாப்பிடுங்க. லதா, விட்டு விட்டு போக முடிவே பண்ணிட்டீங்களா? இல்லன்னா பின்ன உங்க செல்ல மக திட்டுறதும் அடிக்கிறதும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னும் இங்கேயே தான் இருக்கணுமா? லதா, நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத. கொஞ்சம் பொறுமையா சில விஷயங்களை யோசிச்சு பார்த்து நல்ல முடிவா எடு. நீங்க சொல்ற அளவுக்கு இதுல இனி என்னமா யோசிக்கிறது இருக்கு? அவன் என் புருஷனை அடிக்கிறத நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க. இல்லன்னா நீங்க கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தீங்களா? பெரிய டாக்டர்ங்கிற ஆணவம் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இங்கேயே இருக்கணுங்கிற தலையெழுத்தெல்லாம் எங்களுக்கு இல்ல. அடியே லதா, நான் இனி எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். உங்க மனசுல கொஞ்சமாச்சும் நியாயம் நீதின்னு இருந்திருந்தா நீங்க அவனை தடுத்திருப்பீங்க. அடுத்த நிமிஷமே அவரை அடிச்சிருப்பீங்க. உன் புருஷன் பண்ணது தப்பு தானே லதா? மருந்து மாத்திரையை மாத்தி கொடுத்து யாருக்காவது ஆபத்து வந்தா அதுக்கு பாலு தானே பதில் சொல்லணும். பெரிய டாக்டர் இல்லைனாலும் அவருக்கும் கொஞ்சம் மருந்து மாத்திரை பத்தி தெரியுமா? 10-15 வருஷமா மருந்து கடையில தானே வேலை பண்ணிட்டு இருக்காரு. இவன் இன்னைக்குதான் டாக்டர் ஆயிருக்கான். அதுக்கு முன்னாடியே எவ்வளவு வருஷமா அவர் மருந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏண்டி நொண்டி சாக்கு போக்கல்ல சொல்ற? மாப்பிள்ளையும் பாலுவும் ஒன்னா? அப்ப அவன் டாக்டருக்கு படிச்சதெல்லாம் சும்மாவா? ஏண்டி உனக்கு வித்தியாசமே தெரியலையா? ஒத்துக்கிறேன், அவன் பெரிய அறிவாளியான டாக்டர் தான். இருந்தாலும் ஏமா 10 காசு கூட கதி இல்லாம வீட்டை உட்காந்துட்டு இருக்கான்? ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கணும்னா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கணும். அடுத்தவங்கள மதிக்க தெரியணும். வயசு வித்தியாசம் தெரியாதவன். ஒத்துக்கிறேன், எனக்கு வயசு வித்தியாசமே தெரியல. நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னை ஜெயிலுக்கு அனுப்பாம காப்பாத்தினா போதும். அவங்க போறாங்களாண்டா? மாமா வீட்டுக்கா? வேற எங்க போவாங்க? போட்டோம், அதான் நல்லது. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷன் வீட்டில் தான் இருக்கணும். ஒரு வகையில் என்னால் ரம்யா குட்டி கூடயாவது சேர்ந்து இருக்கட்டும், அதுவே எனக்கு போதும். அம்மா, நாங்க கிளம்புறோம். உங்களை இங்கிருந்து போங்கன்னு யாரும் சொல்லவே இல்லையே. அது தனியா சொல்லணுமா என்ன? நடத்துறத பார்த்தாவே தெரியாதா என்ன? இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க. நாங்க போறோம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஒரு வார்த்தையாவது அவன் சொல்றானா? செஞ்சது தப்பு தான், ஆனா நான் கிடையாது, உன் புருஷன்.
அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச தப்ப திருத்த முயற்சி பண்ணாலே போதும், அவ்வளவுதான். ஹா, அப்ப நீ செய்ததுதான் சரி. நீ கேட்டலமா, இனி நாங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல. வாங்க போலாம். அத்தை நான் கிளம்புறேன். நீங்க இங்க இருந்து போங்கன்னு நான் சொல்லல. என்னங்க, நாம என்ன மறு வீட்டுக்கு போறோம்? கிளம்புங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, அவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் தான் இங்க இருந்து பாத்துட்டு இருந்தோம். உமா விட்டுட்டு போன இவனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சப்பவே நான் நினைச்சேன் இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்னு. நான் ரொம்ப பேச விரும்பல, நீங்களே இருந்து சந்தோஷமா இருங்க. இவன் எவ்வளவுதான் நடிச்சாலும் இவனையெல்லாம் நம்ம திருத்தவே முடியாது. அக்கா நீ பாலு, தேவையில்லாம அமைதியா இரு. அவ என்ன பேசுறாளோ பேசிட்டு போகட்டும். இவனோட மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஆளு கிடையாது. நீ அனுபவிக்க தான் போற. ஏய் போடி வெளிய. இத்தனை வருஷமா உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சவனுக்கு சாபம் கொடுக்கறியா? போற. போ. போகட்டும் விடு, நீ எந்த தப்பும் பண்ணலல்ல. அவ விடுற சாபம் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா. இதை நீயே வச்சுக்க. இதை படி. போலாமா? ஹலோ. அம்மாடி, நீ இப்போ எங்கே இருக்கம்மா? நான் வெளியே இருக்கேன்ப்பா. நீ நேற்று பாலுவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லையா? போகணும்ப்பா, ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. நீ அங்கே போயிட்டு பாலுகிட்ட பேசுவல்லம்மா? மனசை விட்டு ஓப்பனாக பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. உன்னோட சந்தேகம் எல்லாத்தையும் நீ கேளு. கண்டிப்பாக கேட்குறேன்ப்பா. ஆனால் பாலு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு. பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டா என்னப்பா பண்ணுறது? எப்படி இருந்தாலும் நீ பேசித்தாம ஆகணும். ஒருவேளை அவன் நிரபராதின்னா நீ அவன் விஷயத்தில் செஞ்சது மிகப்பெரிய தப்புமா. தப்பு செஞ்சவங்க எப்பவுமே இறங்கித்தாம போகணும். பல விஷயங்கள் சகிச்சுதான் ஆகணும். பாலு தப்பு பண்ணலன்னா அதுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு தெரியும். அப்படி மட்டும் இருந்தா பாலுவோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். எதுக்குமா அவன் தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க? அவன் எதுவும் சொல்லாமலேயே அவனை நீ நம்ப முடியாதா என்ன? அந்த ஒரு விஷயம் தான்ப்பா பிரச்சனையா இருக்கு. நடந்த எல்லாத்தையும் நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஒரு தெளிவான பதில் கிடைக்காம எப்படி என்னால பாலுவை கண்ணை மூடிக்கிட்டு நம்ப முடியும் சொல்லுங்க? அன்புங்கிற பேர்ல முட்டாளா நடிக்கிறதுக்கெல்லாம் என்னால முடியாது. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. அவ்வளோதான் இப்போ என்னால் சொல்ல முடியும். எல்லாம் சரியாயிடும்னு என் மனசு சொல்லுது. அப்படியே பண்ணுமா. அப்புறம் மடி, ஒருவேளை டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ண பாலு ஏதாவது யோசிச்சானா நீ என்கிட்ட சொல்லு. கட்டாயப்படுத்த எனக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல. உங்களுக்கு ஒரு தேவைன்னு சொன்னா பாலு அதை கண்டிப்பா மறுக்க மாட்டாரு. உங்க மேல பாலுவுக்கு பெரிய மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு. எனக்கும் மாப்பிள்ளை மேல ரொம்ப அன்பு இருக்குமா. அதனால தான் நான் அவனை இன்னும் என் மனசுல இருந்து தூக்கி எறியாம இருக்கேன். நீ அவனை மறுபடியும் ஏத்துக்கிற அந்த நாளுக்காக இந்த அப்பா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். இப்போ இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து நான் அவனை அவாய்ட் பண்றதும் அவனோட கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட் பண்றதும் நீயும் பாலும் ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிறத நான் பார்க்கறதுக்காகத்தாமா. யாரு தலைகீழாதுன்னு என்ன முயற்சி பண்ணாலும் இனி அந்த தீபம் திரும்ப வரக்கூடாதும்மா. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. உங்க ஆசீர்வாதம் மட்டும் போதும். நான் வச்சிரட்டுமா? சரிம்மா. ஓஹோ, அப்போ எனக்கு தெரியாம நீங்களும் பெரிய மாஸ்டர் பிளான்லாம் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இதுல உங்க பொண்ணு தான் பார்ட்னரா? ஆமாண்டி,
அதனால் இப்போ உனக்கு எந்த நஷ்டமும் இல்லைல்ல. என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நீங்களும் உங்கள் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு உலகத்தையே தலைகீழாக்க போகிறீங்களா? உலகத்தோட விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ கட்டி வச்ச மனக்கோட்டை இருக்குது பாரு, அது உடஞ்சி சிதறும். நீ ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இருக்க, பாலுவும் உமாவும் ஒன்று சேரக்கூடாதுன்னு. உமா இப்போ அவனை பார்த்து பேச போறாடி. தப்பான புரிதல் எல்லாத்தையும் மாற்றிட்டு அவங்க ஒன்று சேர்ந்துட்டா அதுதான் உன்னோட திமிரு எல்லாத்துக்கும் கிடைக்கிற ரொம்ப சரியான பதிலடி. தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனாலயா அவங்க பிரிஞ்சு போனாங்க? எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே அவனை தூக்கி எறிஞ்சிட்டா? தான் புரிஞ்சிக்காத பல உண்மைகள் இருக்குன்னு அவளுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. பலரும் சேர்ந்து குழி தோண்டி புதைச்ச உண்மைகள். அதெல்லாம் வெளியே வந்தால் என்ன ஆகுமோங்கிற பயம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஆமா, புதைச்ச உடனேயும் தோண்டி பார்த்து தேடுறதுக்கு சத்தியம் என்ன அங்கேயே இருக்கா? திரும்ப திரும்ப இந்த பொறுக்கி பையன்கிட்டயே பொண்ணோட வாழ்க்கையை ஒப்படைச்சு சீரழிக்கணும்னு எதுக்காக நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அதுக்காக தான் இப்ப நீங்க தீபனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஆமாடி, உனக்கு படைத்தலைவனும் தளபதியும் எல்லாமே இது தீபன் தானே. அவன் கட்சி மாறிட்டான்னா நீ என்ன பண்ணுவங்கிறத நான் பார்க்கணும்டி. பொண்ணோட கழுத்துல கட்டுற தாலியை ரெடி பண்ணிட்டு நீ யாரை வச்சு கட்ட சொல்லுவ? தீபனே வந்து கட்டுவான் பாருங்க. இல்லைன்னா 10 ரூபாய் காசு கையில இல்லாம அவன் நடுத்தருவில் நிக்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. உன்னோட இந்த பேராசை எதுவுமே நடக்க போறதில்ல. இங்க பாரு, ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன். நீ ஆசைப்படுற அந்த 40 லட்சம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். மற்றபடி வேற எதையும் நீ தீபன் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. நம்ம பொண்ணு பழையபடி சந்தோஷமா வாழ போறா. இந்த விஷயத்துல நீ மறுபடியும் தடங்களா வந்து நிக்காத. நிப்பேன், கண்டிப்பா தடங்களா நிப்பேன். எக்காரணத்து கொண்டு அந்த பாலகோபாலனோட உமா இனி வாழ மாட்டான். தீபன் உமா கழுத்தை தவிர வேற எந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டான். இந்த விஷயத்துல நீங்க பகல் கனவு காணாதீங்க. உனக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. மற்றவங்களும் நினைச்சில்ல, உன்னை பத்தி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான பொம்பளையா இருக்க. வா இறங்க அம்முக்குட்டி. பசங்களா? பாட்டி பாட்டி அம்முக்குட்டி, வாடா தங்கம். என்னம்மா நீ அங்கே நின்னுட்ட? உள்ள வா. நாங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் தங்க போறோம் பாட்டி. எத்தனை நாளைக்கு நீங்க எல்லாரும் இங்க இருப்பீங்க? எல்லாருமானு கேட்டா நான் இங்க தங்கல, நான் திரும்பி உடனே போகணும். அண்ணா அண்ணியெல்லாம் எங்க? லதாவும் மாப்பிள்ளையும் போயிட்டாங்க. வழக்கம் போல சண்டை போட்டுதான். நீ உள்ள வாமா சொல்ற. பாலு பாலு இப்ப எங்க? யாரையோ பார்க்கணும்னு வெளியே கிளம்பி போயிருக்கான். உடனே வந்துருவாரா? வர்ற நேரம்தான். என்ன விஷயம்? பாலு கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும் அத்தை, அதுக்காக தான் நான் வந்தேன். போன்ல பேசினா ஏதாவது சாக்கு சொல்லி அவாய்ட் பண்றது ஈஸி தானே? நேர்ல பார்க்கும்போதாவது ஓப்பனா பேசுறதுக்கு அவருக்கு மனசு வரணும். பசங்களா உள்ள போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வா அம்முக்குட்டி. அம்மாடி, என்னால முடியல. உண்மையை சொல்லணும்னா கொஞ்ச நாளாவே ஒரு விஷயம் என் நெஞ்சுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்கிட்ட பேச சொல்லி பாலு கிட்ட நீங்க சொல்றீங்களா?
கண்டிப்பா சொல்றேன். அப்படி நான் சொல்லாம இருக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. அவர் என்ன பழி வாங்கிட்டு இருக்காரு. நீ கவலைப்படாதம்மா. முதல்ல உள்ள வா. அவன் வந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவா நம்ம எடுக்கலாம். எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், நான் என் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். என்னாச்சு? இந்த வீடு கையை விட்டு போச்சா? இல்ல சார், இந்த வீட்ல யாருமே இல்ல. இல்லையா? எங்க போயிட்டாங்க எல்லாரும்? அக்கா ஒரு ரிலேட்டிவ் வீடு வரைக்கும் போயிருக்காங்க. எப்ப திரும்ப வருவாங்க? 2-3 நாள் கழிச்சு திரும்ப வந்துருவேன்னு தான் சொன்னாங்க. வரும்போது கால் பண்ணுவாங்க. அப்பதான் நானே இங்க வருவேன். மகேஸ்வரி மேடம் அவங்களும் இங்க இல்லையா? அவங்க வீட்ல இருக்காங்க சார். கொஞ்ச நாள் இங்க வந்து தங்கினாங்க. எனக்கு இப்பவே உமாவை கொஞ்சம் பார்க்கணுமே. போன்ல பேசுறீங்களா? நான் கால் பண்றேன். அது சரியா இருக்காது. இது நேர்ல பார்த்து பேச வேண்டிய விஷயம். பரவாயில்ல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பேசிக்கிறேன். சார், நான் அக்கா கேட்டா என்ன சொல்றது சார்? நீங்க வந்து போனதா சொல்லும்போது அக்கா என்ன விஷயம்னு கேட்பாங்கல்ல. நீங்க தப்பா நினைக்கலன்னா. எல்லாரும் சேர்ந்து அவங்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா மட்டும் போதும். அவங்களை ஏமாத்தினவங்க தான் இப்ப என்னையும் ஏமாத்திட்டாங்க. நீங்க இப்போ யாரை பத்தி சொல்றீங்க சார்? மத்ததெல்லாம் நான் உமா கிட்ட நேரடியா பார்க்கும்போது பேசிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.